இந்த காலிஃப்ளவர் கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி கீச்சி இருந்தால் செத்துரும். காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாயிரும். அதுக்காக தான் நம்ம வெந்நீரில் கொதிக்க வைக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுமானது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் உள்ள தண்ணியை நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்துடலாம். காலிஃப்ளவரில் தண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, பச்சை மல்லி இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். தனியான்னு சொல்லுவாங்கள்ல அது. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம். நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இது கூட ஒரு தக்காளி. இதில் கொஞ்சம் உப்பு. இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் பாருங்க வதங்கி இருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், மொத்தம் 2 வெங்காயம் தேவைப்படுது. ஒன்று நம்ம முதல்ல வதக்கி அரைக்கிறதுக்கு. இப்போ இதில் 1 வெங்காயம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணால் 1 தக்காளி. மொத்தம் தக்காளி 2 தக்காளி தேவைப்படுது. 1 தக்காளி முதல்ல போட்டாச்சு. இது 2வது தக்காளி. இதில் 1 ஸ்பூன் வத்தல் தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த காலிஃப்ளவரை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மல்லி இலை தூவிக்கலாம்.
இப்போது காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.